எல்லோருக்கும் வணக்கம். எப்படியோ எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை மிகப்பெரிய கிராஷ் வராமல் அதே மாதிரி நிஃப்டி 26,000க்கு மேலே ஏறிடுச்சு தானே க்ளோஸ் பண்ணுறீங்க. சந்தோஷமாக இருக்கீங்க. அதுக்கு நான் விடமாட்டேன் அப்படின்னு திங்கக்கிழமை அன்னைக்கு கரடிகள் ஷிஃப்ட் ஆகி வெள்ளிக்கிழமை டு திங்கக்கிழமை கரடிகள் ஷிஃப்ட் ஆகி நம்மளை தொந்தரவு பண்ணுமா என்னன்றது தெரியல. ஆனால் நிஃப்டி இப்படி மேல் நோக்கி 26,000க்கு மேலே இருந்தாலும் மிக முக்கியமான சில பங்குகளில் அநியாயத்துக்கு விழுந்து கிடக்குது. இதுக்கு மேலே நீ ஒரு அடி கீழே விழுந்தினாலும் நாங்கள் நொந்து போயிடுவோம்டா, ரொம்ப நொந்து போயிடுவோமோ அப்படின்னு பல பங்குகளில் ரீட்டைலர்கள் அதிகமாக மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய, ரொம்பவும் அநியாயத்துக்கு கீழே விழுந்து இனி இதுக்கு மேலே கீழே விழுந்தால் சத்தியமாக நாங்கள் தாங்க மாட்டோம் அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய சில பங்குகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த கேபிஐ கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கு. இதில் முதலீட்டாளர்கள் பப்ளிக் பக்கத்தில் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொமோட்டர்களுக்கு ஈக்குவலாக இவங்களும் 41% ஹோல்டிங் என்பது பப்ளிக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பங்கு என்ன ஆச்சு அப்படின்னு கவனித்து பார்த்தீங்கன்னா கடும் சரிவு, மிகவும் மோசமான சரிவு. ஏறும்போதெல்லாம் யாரும் பெருசாக பப்ளிக் இறங்கியிருக்க மாட்டாங்க. அது உச்சத்தில் இருக்கும்போது தான் ஆல்மோஸ்ட் பெருசாக இறங்கியிருந்திருப்பாங்க. 700 ரூபா ரேஞ்சில் 2024 சமயத்தில் இறங்கினவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல காலம் என்பது பிறக்கவே இல்லை. நேராக 700 ரூபாயில் இருந்த பங்கு இப்போ 400 ரூபாயாக பாதிக்கு பக்கமாக இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இனி இதுக்கு மேலே நீ இறங்கிட்டீங்கன்னா நாங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேபிஐ கிரீன் எனர்ஜி அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது. ஸோ திரும்பி மேலே ஏறிடு ராஜா அப்படின்னு விளக்கு பூஜை லிஸ்ட்டில் பல பேர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பங்காக இந்த கேபிஐ கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு தற்போது வீழ்ச்சி அடைஞ்சு உள்ளது. அடுத்து இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனி. அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பது 1,18,000 கோடி. ஆனால் இந்த பங்கு செய்த வேலை என்ன அப்படின்னா சமீபத்தில் மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சு கொஞ்சோண்டு மேலே ஏறி மறுபடியும் இப்படி வீழ்ச்சி அடைஞ்சு கீழே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பங்கு இருக்கிறது. ஸோ இந்த பங்கினுடைய விலையில் எந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வரும், மறுபடியும் இதுக்கு கீழே இனி இறங்குமா அல்லது ஏறுமா அப்படின்ற மாற்றம் எந்த மாதிரி கொண்டு வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. இந்த சூழ்நிலையில் இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் செய்த வியாபாரம் என்ன, அதனுடைய வருமானம் என்னன்னு பார்த்தா பெருசாக வளர்ச்சி என்பது இல்லை. அவங்களுடைய 450 கோடி எப்பவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கடந்த 4 குவார்ட்டர்களாக பெருசாக ஏற்றம் இல்லை இறக்கம் இல்லை. அப்போ இனி இவங்களுடைய Q3 ரிசல்ட் அதுலேயே அந்த ஜிஎஸ்டியினுடைய மாற்றத்திற்கு பிறகெல்லாம் இவங்களுக்கு என்ன நடக்க போகிறது, இவங்க கொடுக்க போகிற ரிசல்ட் என்ன அப்படின்றது இன்னும் கொஞ்ச நாள். அதாவது நண்பர்களே, கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு 1.5 மாதத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம 1.5 மாதம் ரிசல்ட் சீசனில் இருப்போம். மீதி இருக்கக்கூடிய 1.5 மாதம் ரொம்ப ட்ரையாக காஞ்சு போய் கிடப்போம். ஏன்னா அந்த ரிசல்ட் சீசன் டைமில் ரிசல்ட் வருதோ வரலையோ, நல்லா வருதோ நல்லா வரலையோ, ஏதோ ஒன்று திடீர்னு ஏறுவான் இல்லைன்னா பெருசாக இறங்குவான், பெரிய மாற்றம் என்பது இருக்கும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 1.5 மாதத்தில் ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது, ரொம்ப காஞ்சு போய் கிடப்போம். ஏப்ரல் மேயிலே காஞ்சு போய் கிடக்கிறோம் அப்படின்னு பாடல் பாடுற மாதிரி இப்போ கூட நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். ரிசல்ட் சீசன் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் கடந்த 10-15 நாளில் பெருசாக மாற்றம் இருக்கான்னு எடுத்து பாருங்கள். பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நியூஸே இல்லை. ரிசல்ட் இது வருது, ரிசல்ட் சீசனில் ஏதாவது ஒரு செக்டர் நல்லா இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு தங்கமயில் நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னா உடனே கோல்டு செக்டரில் இருக்கக்கூடிய பல்வேறு பங்குகளில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பெரிய அளவில் நடக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு செக்டர் ரிலேட்டடான கம்பெனியோ அல்லது ஏதாவது ஒரு லீடரோ ஏதோ ஒன்று வரும்போது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். அப்போ மீதி 1.5 மாதத்துக்கு ஒன்றும் இல்லாமல் சுப்பக்கா அப்படின்னு நம்ம சும்மா உட்காந்துருப்போம். ஸோ நம்ம இப்போ ட்ரை சீசனில் இருக்கோம். அதனால் கீழே இறங்கி இருக்கக்கூடிய பங்குகள்லாம் Q3ல என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது. என்ன ரங்கா, எங்களை வச்சு காமெடிக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி
தனித்தனியாக இருக்க வேண்டாம், நம்ம மெர்ஜாயினா நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், பெருசாக சாதிக்கலாம் அப்படின்னு அமெல்கமேஷனான ஒரு கம்பெனி தான் இந்த கொஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு. ஆனால் அது பண்ணினதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய வீழ்ச்சி இந்த பங்கில் வந்துருக்கு. அது நடக்காத வரைக்கும் கூட நல்லா தான் இருந்தது, இந்த பங்கினுடைய வளர்ச்சி நல்லா தான் இருந்தது. அந்த அமெல்கமேஷன் அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது இந்த பங்கினுடைய விலை 1300 எங்கே 500 ரூபாய் எங்கே. ஸோ இந்த கொஹான்ஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு லாபம் செய்கிறதா நஷ்டம் செய்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் 46 கோடியிலிருந்து 66 கோடின்னு இம்ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க அவங்களுடைய லாபத்தை. அதுக்கே இன்னும் ஒன்றும் மரியாதை என்பது வந்து சேரல. அப்போ இவங்களும் Q3 ரிசல்ட்டில் அடுத்தது என்ன ரிசல்ட் காட்ட போகிறாங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்திய கும்பா குட்டிகளில் இது ரெண்டாவது. முதல் பங்கு எதுன்றது நான் மறந்துட்டேன். கீழே இறங்கி 2025 ஒரு ஜம்ப் கூட அடிக்கலையே அப்படின்னு ரொம்ப மோசமான சாதனை செய்த பங்கு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் சமீபத்தில். அந்த செய்திக்கு அப்புறம் இதுதான் ரெண்டாவது செய்தி. ஏறவே ஏறாத 2025 சந்தோஷத்தையே தராத ஒரு பங்கு அப்படின்னா இந்த கொஹான்ஸ் லைஃப் சயின்ஸ் ஷேர் ப்ரைஸ் தான். ஸோ இது போன்ற பங்குகள் அடுத்த Q3 ரிசல்ட்டில் என்ன இதுக்கு மேலே இறங்கினா சத்தியமாக எங்களால் தாங்கவே முடியாது அப்படின்ற மனநிலைமையில் தான் இந்த பங்கை வச்சுருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனாலும் ஒன்று சொல்கிறேங்க, எதிரிக்கு கூட இந்த சோதனை வரக்கூடாதுங்க. இந்த கஷ்டம், இந்த கொஹான்ஸ் லைஃப் சயின்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மன உளைச்சல் என்பது ஒரு எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். நண்பர்களே, நம்மளை மாதிரி சின்ன ஆளுங்க மட்டும் இல்லை, பெரிய திமிங்கலங்களே பாவம் மாட்டிக்குதுங்க. இப்போ இந்த பொரிஞ்சு வெளியாத் அப்படின்றவர் வந்து சின்ன சின்ன கம்பெனியில் வாங்கி பெரிய ஆளாகிட்டு இருந்தார். ஸ்டாக் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப ரொம்பவுமே பெரிய லெவலில் போயிட்டு இருந்தார். இந்த மாதிரி பெரிய ஆளுகளே இப்போ பாவம் தர தட்டி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆரம் ப்ராப்டெக் அப்படின்ற ஒரு பங்கு, இது வந்து இப்போ பாருங்க தர தட்டி நிற்கிது. ஆல்மோஸ்ட் 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த பொரிஞ்சு வெளியாத் அப்படின்றவர் 2% ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய பங்கே பாவம் தரத்தட்டி நிற்கிது. அது மட்டும் இல்லை, இந்த கேரளா ஆயுர்வேதா அப்படின்ற ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்காரு. அந்த பங்குமே பாருங்க பாவம் தரத்தட்டி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பங்குலையும் போயிட்டு இவர் பொரிஞ்சு வெளியாத் அப்படின்றவர் 4% ஹோல்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் இப்போத கண்டிஷனில் லாக்கு தான். அங்கே நிறைய பேர்த்துக்கு லாக் இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு ஐநாக்ஸ் டிஜிட்டல் டெக்னாலஜின்னு ஏதோ ஒரு சின்ன கம்பெனி, அந்த பங்குலையும் போய் இவர் இந்த ஃபேமஸான இந்த பொரிஞ்சு வெளியாத் அவர்கள் 2.5% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அது என்னாச்சு, அதுவும் பாவம் 1 இயர் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பை டிசைன் சிச்சுவேஷனே இப்போ வந்து பெரிய ஆளுங்களே திமிங்கலங்களே பாவம் தண்ணி இல்லை, கடல்லையே தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி பல திமிங்கலங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்பாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி ஒரு கிராஷ், ஒரு ஃபால் என்பது வரும். அந்த சமயத்தில் வந்து மாட்டிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோகமான டைம் தான். அப்புறம் மறுபடியும் எப்போ தன்னுடைய புல்லிஷ்னஸ்க்கு மார்க்கெட் திரும்புதோ அந்த சமயத்தில் மேபி கொஞ்சம் வாங்கின விலைக்காவது வந்து சேருவோம் அப்படின்ற கண்டிஷனில் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது போக இன்னொரு 3 ஃபேமஸான கம்பெனிகள் இப்போ அநியாயத்துக்கு கீழே விழுந்து இனி இதுக்கு மேலே இறங்கினா என்னால் தாங்க முடியாது, எப்போ நீ இப்படியுமா உழுவ அப்படின்ற மாதிரி. அதாவது நிறைய பங்குகள் தன்னுடைய பழைய கையை வந்து மீட்டெடுக்கிறான். மீட்டெடுத்தோன்னே சரி ஏதோ கொஞ்சோண்டு புக் பண்ணி விட்டுறணும்னு புக் பண்ணி கொள்ளக்கூடிய சில ட்ரேடர்கள்லாம் தப்பிச்சிடுறாங்க. அதாவது லாக்காக இருக்காங்க 2-3 வருஷமாக, எப்பாவது ஒரு இடம் தப்பிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பங்குகள் தலைகுப்புற கீழே விழுந்துருது. அந்த வகையில் இந்த அக்மி சோலார் அப்படின்ற பங்கு கீழே விழுந்துடுச்சு. இனி இதுக்கு எத்தனை விளக்கு பூஜை வேணுமோ மேலே வர்றதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பல ட்ரேடர்களுக்கு. ஸோ சமீபத்தில் 320 ரூபாயிலிருந்து பொசுக்குன்னு 100 ரூபாய் இறங்கின பங்காக போச்சு. இன்னொரு பங்கு சொல்கிறேன் பாருங்க, அது ரொம்ப ஃபேமஸான பங்கு தான். ஓலா எலக்ட்ரிக் அப்படின்ற ஒரு பங்கு, அதனுடைய அது எதுக்கெல்லாமோ பெயர் வாங்கின பங்கு. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபா வரைக்கும் வந்தான் லிஸ்டிங்கிலிருந்து, பெருசாக சம்பாரிச்சு கொடுத்துட்டு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கிராஷு. அப்புறம் மறுபடியும் ஒரு 30 ரூபா ரேஞ்சிலிருந்து ஒரு 70 ரூபா வரைக்கும் போனான் இப்போ சமீபத்தில். அப்போ ஒரு தடவை ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் பெயர் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. அப்புறம் மறுபடியும் இப்போ 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கான்.
இவன் கிராஷை நிறுத்தி சைடுவேஸ் பேட்டர்னுக்குள்ளே போனாவே இது பயங்கரமான ஒரு வால்டிலிட்டியான பங்கு. ஸோ சைடுவேஸ் பேட்டர்னில் மறுபடியும் இவன் இப்படி போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தால் ஐடியா ஷேர் இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி ஐடியா ஷேரு, அது 6 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கும் ஆடிக்கிட்டு இருந்தது நியூஸில் வச்சுக்கிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு சைடுவேஸ் பேட்டர்னுக்குள்ளே இருந்தாவே பெரிய அளவில் ஏறணும் பெரிய அளவில் இறங்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பங்குகளினுடைய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ஓலா எலக்ட்ரிக். இனி இந்த பங்கு இனி அடுத்த வருடமெல்லாம் என்ன செய்ய போகிறது அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்குகள் எத்தனையோ வருஷமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பங்குகள்லாம் இருக்கு. இந்த தெர்மேக்ஸ் அப்படின்ற பங்கு எடுத்துட்டோம்னு வச்சிங்களேன், அதில் நாம் இப்போ போய் சார்ட்டில் பார்க்குறோம் எத்தனை வருஷமா தம்பி நீ எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அது எங்கேயோ 1999க்கெல்லாம் சார்ட் போயிருக்கு. அப்போ நீ 30 வருஷமா இருக்கியாப்பா அப்படின்ற மாதிரி இந்த தெர்மேக்ஸ் போன்ற பங்குகள்லாம் வந்து வாழ்க்கையில் 5500 போய் தொட்டவன் தான். ஆனால் இப்போ 50% இறங்கி என்ன பண்ணுறனே தெரியாமல் அவன் பாட்டுக்கு வீக் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டது நீங்கள் தனியால் இல்லை, பெரிய பெரிய ஜாம்பவான்களே மாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை எப்படி கடந்து வர்றது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன நடந்ததுன்னா நிறையா தடவை கீழே இறங்கின பங்குகள் தானாக ஏறி வந்துடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சில்வர் கடுமையான சரிவு, அதுக்கப்புறம் பார்த்தா அவனே தன்னைத்தானே கையை ஊனி மேலே ஏறி வந்துட்டான். அந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நடப்பதுண்டு. இருந்தாலும் சில்வரு, கோல்டு, நிஃப்டி 50 இண்டெக்ஸு இது போன்ற பொருட்கள்லாம் வெறும் 10-15 இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். அதனால் ஈஸியாக எத்தனையோ பேர் மாற்றி மாற்றி கை கொடுத்து காப்பாற்றி விட்டுறாங்க. மாற்றி மாற்றி அதை வாங்கும் பொழுது ஈஸியாக கை. ஆனால் நீங்கள் 2000-3000 ஷேரில் எங்காவது மூலையில் இருக்கக்கூடிய ஒரு ஷேரை போய் வாங்கி அது கீழே கவுந்து கிடக்குதுன்னா அதில் மறுபடியும் எத்தனை லட்சம் கோடி பணம் போட வேண்டியது இருக்கு பாருங்க, மறுபடியும் அதை மேல் நோக்கி தூக்கி விடணும் அப்படின்னா. அதனால யாருடைய லாக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் என்பது அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். பெரிய பெரிய திமிங்கலங்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் லாக் ஆகி கிடக்குது. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 10 பங்குகளில் ஆல்மோஸ்ட் 7-8 பங்குகளுக்கு பக்கம் மேல் நோக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அது செக்டர் லீடர்கள் தான். கடந்த ஒரு மாதம் நியூஸை நான் பார்த்ததில்ல, அப்சர்வ் பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட் நம்ம லாக்கே ஆயிருக்கக்கூடாது. எப்படி கோல்டு சில்வர்லாம் இறங்கினாலும் திரும்பி மறுபடியும் அந்த சில்வர்லாம் மேலே வந்தது சூப்பரான திறமை தான். ஸோ அந்த சில்வர் மாதிரி மேல் நோக்கி வந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயும் மேல் நோக்கி வந்ததுகள் யாருன்னா செக்டர் லீடர்கள் தான். 10க்கு 7 பேர்த்த பார்த்தேன். அது செக்டர் லீடர்கள். இந்த ட்ரெண்ட்டு, அதே மாதிரி ரயில்வே துறையில் சில செக்டர் லீடர்லாம் உளுந்து தான் கிடக்கிறான். அந்த கணக்குக்கு பார்க்கல 10க்கு 7 லாக் ஆகாமல் இருந்தது செக்டர் லீடர்கள் தான். ஸோ இந்த 2026 இனி பிறக்க போகுது. அப்போ இருந்து தான் செக்டர் லீடரை பார்க்கணுன்ட்டு இல்லை, இப்போ இருந்தே செக்டர் லீடர்கள் பின்னாடி போனால் தான் மறுபடியும் என்னைக்கு நம்ம லாக் ஆகாமல் தப்பிக்க முடியும் அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.